ஹாய் கைஸ், வெல்கம் டு பிளே ஸ்போர்ட்ஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் vs குஜராத் டைட்டன்ஸ் மேட்ச் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். டாஸ் வின் பண்ண குஜராத் டைட்டன்ஸ் சூஸ் டு பவுலிங் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் கொஞ்சம் சுமாராக தான் போணுச்சு. 4 ரன் தான் அடிச்சிருந்தாங்க. செகண்ட் ஓவர்ல ஒரு 6 ஒரு 4 மிச்சில் மார்ஸ் அடிச்சிட்டாரு ஃபர்ஸ்ட் 2 பால்லையே. அந்த ஓவர்ல ரன் வந்துருச்சு அப்படின்னு உடனே சிங்கிள் மாத்தி விட்டுக்கலாம். ஆனா அடுத்த பாலுமே அடிக்க போய் கில்லு கையில கேட்ச் கொடுத்துட்டாரு. மிச்சில் மார்ஸ் இன்னும் 30 ரன் கூட அடிக்கல இந்த சீசன்ல. அடுத்த 2 ஓவர் பார்ட்னர்ஷிப் நல்லா போயிட்டு இருந்துச்சு. நான் ஓப்பனிங் இறங்கி அதனால நான் அவுட் ஆக்குறீங்க அப்படின்னு 1 டவுன் இறங்கினார். 1 டவுன்ல வந்துமே உடனே அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. பார்ட்னர்ஷிப் நல்லா பில்ட் ஆக ஸ்டார்ட் ஆனிச்சு. அதுக்குள்ள 18 ரன்ல அவரும் அவுட் ஆயிட்டாரு. ஒரு சைடு விக்கெட் போனாலும் ரன்னு வந்துட்டே தான் இருந்துச்சு. பவர் பிளே முடிகிறப்ப 6 ஓவருக்கு 60 ரன்னு 2 விக்கெட்னு வந்துட்டாங்க. மார்க்கரை மட்டும் நல்லா ஆடிக்கிட்டு இருந்தாரு. அவருமே 30 ரன்ல அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. 7வது ஓவர்ல இருந்து 13வது ஓவர் வரைக்கும் 10 ரன்னுக்கு மேல போகவே இல்லை. எல்லாரும் 8, 9 அது மாதிரிதான் ரன் கொடுத்துருந்தாங்க. பவுலர்ஸ் இன்னைக்கு நல்லாவே போட்டிருந்தாங்க. இன்னைக்கு ரஷீத் கானுக்கு விக்கெட் இல்லை. ஆனாலும் 4 ஓவருக்கு 24 மட்டும் கொடுத்து எக்கனாமியா போட்டுட்டு போயிட்டாரு. அசோக் சர்மாவும் இன்னைக்கு சூப்பரா வந்து போட்டிருந்தாரு. எவ்வளவுக்கு எவ்வளவு ஃபேஸ் இருக்கோ அதே மாதிரியே ஸ்லோ பவுன்சரும் போட்டு விக்கெட் எடுத்தாரு. ஃபர்ஸ்ட் 3 ஓவருக்கு 14 தான் கொடுத்திருந்தாரு. லாஸ்ட் ஓவர்ல 18 ரன் கொடுத்துட்டாரு. அதனால 4 ஓவருக்கு 32 ரன் வந்துச்சு. எல்எஸ்ஜி 20 ஓவருக்கு 165 ரன் அடிச்சிருந்தாங்க. 166 டார்கெட். இன்னைக்கு பிரசித் கிருஷ்ணா சூப்பரா பவுலிங் போட்டிருந்தாரு. 4 ஓவருக்கு 22 ரன் மட்டும் கொடுத்து 4 விக்கெட் எடுத்திருந்தாரு. அதுல 13 டாட் பால் போட்டிருந்தாரு. 4 விக்கெட் எடுத்ததுனால இப்போதைக்கு பர்பிள் கேப் ஹோல்டர் பிரசித் கிருஷ்ணா தான். இன்னைக்கு சாரா டெண்டுல்கர் மேட்ச் பார்க்க வந்திருக்காங்க. யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சோசியல் மீடியா ஃபுல்லா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. எக்ஸ்ல சாரா டெண்டுல்கர் அப்படின்னு ட்ரெண்டே பண்ணிட்டாங்க. 165 தான் டார்கெட் அப்படின்னு குஜராத் டைட்டன்ஸ் நல்லா பிளான் பண்ணி வந்தாங்க. ஒரு பேட்ஸ்மேன் அடிச்சா இன்னொரு பேட்ஸ்மேன் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நல்ல பிளான்ல வந்திருந்தாங்க. ஒரு சைடு கில்ல அடிச்சுக்கிட்டு இருக்க, இன்னொரு சைடு சாய் சுதர்சன் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. இந்த மாதிரி ஸ்கோரை இப்படிதான் சேஸ் பண்ணணும், இல்லனா பேட்டிங் டீமுக்கு ப்ரெஷர் வந்துடும். சுமன் கில் 6 அவ்வளவா அடிக்காம கேப் பார்த்து பவுண்டரி நிறையவே அடிச்சாரு. ஷாட்ஸ் எல்லாம் பார்க்கவே நல்லா இருந்துச்சு. ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ண சாய் சுதர்சன் ரிக்வேஸ் ஓவர்ல கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டாரு. நீங்க என் சம்பளத்தை புடிச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு அவரோட செலிப்ரேஷன் சிக்னேச்சர் போடுறத பண்ணாரு. கில்லு ஐபிஎல்ல 4000 ரன்னை கடந்திருக்காரு. இப்போ பிளான மாத்திட்டாங்க. ஒரு சைடு பட்லர் அடிச்சிட்டு இருக்கிறப்ப கில்லு வந்து ரொட்டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. லூஸ் பால் கிடைக்கிறப்ப கில்லுமே 4 அடிச்சிட்டு இருந்தாரு. கில்லு செமையா ஆடி 50 அடிச்சிட்டாரு. பார்ட்னர்ஷிப் செமையா போயிட்டு இருந்துச்சு. 29 பால்ல பட்லரும் 50 அடிச்சிட்டாரு. ஓவராலா T20 கேரியர் சேர்த்து 150 அடிச்சிருக்காரு ஜாஸ் பட்லர். அது மட்டும் இல்லாம T20 கேரியர்ல 14,000 ரன் அடிச்சிருக்காரு. இன்னி மேட்ச்லயே 3 மைல் ஸ்டோன் வந்திருக்கு. பட்லரும் கில்லும் சேர்ந்து மேட்சை ஒன் சைடா கொண்டு வந்துட்டாங்க. மேட்ச் நல்லா ஒன் சைடா வந்துருச்சு. அதுக்கப்புறம் எல்எஸ்டி பவுலர் பட்லரையும் கில்லையும் விக்கெட் எடுத்துட்டாங்க. கடைசியா திவாட்டியாவும் வாஷிங்டன் சுந்தரும் மேட்சை ஸ்லோவா பினிஷ் பண்ணிட்டாங்க. ஜிடிக்கு தொடர்ந்து 2 மேட்ச் வின்னு. அதனால இன்னும் ஸ்ட்ராங்காவே இருக்காங்க. இந்த வீடியோவை ஐபிஎல் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஸ்போர்ட்ஸ்ல ஏதாவது டவுட் அப்படின்னா உடனே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க பிளே ஸ்போர்ட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.